கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். திண்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டையாடுவதில் சிறந்தவர். தனது நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது திருக்காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தினை கண்டார். சிவன் மீது கொண்ட அன்பினால் பக்தி கொண்டு அந்நாள் முதல் வாயில் பொன்முகலை ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்து தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட காட்டு பன்றி இறைச்சியை தான் முதலில் சுவைத்து பிறகு சிவனுக்கு படைத்து வந்தார். இதை கண்ட ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் என்னும் பிராமணர் மனம் வருந்தி சிவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த திண்ணனார் வரும் வேளையில் அந்த சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவன். இதை கண்ட திண்ணனார் ஒரு பச்சிலை இட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுது அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் வலக்கண் இருக்கும் இடத்தில் இட்டார். வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழிய தொடங்கியது. திண்ணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்து எடுத்து வைப்பதற்கு வாயுலிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன் காலொன்றினால் அடையாளம் செய்தார். அப்போது சிவன், "நில்லு கண்ணப்பா" என்று மும்முறை கூறி, "என் வலத்தினில் என்றும் நிற்க" என்று அமுத வாக்கு அருளினார். தேவர்கள் பூமழை பொழிந்து வாழ்த்தினர். பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர். ஆந்திர மாவட்டம் சித்தூரில் காளகஸ்தி கோயிலுக்கு மேலுள்ள சிறு மலையில் கண்ணப்பருக்கு கோயில் அமைந்துள்ளது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.